நீ இப்போ அழுதுட்டு இருக்கியா? இதை கண்டிப்பா கேள். ஸ்கிப் பண்ணாதே, இது உனக்காக தான். நீ இப்போ அழுதுட்டு இருக்கியா? சில நேரங்களில் வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத வலி இருக்கும். வெளியில் சிரிச்சாலும் உள்ளே உடைந்து இருப்போம். அந்த நேரத்துல தான் இந்த வார்த்தை. நீ இப்போ அழுதுட்டு இருக்கியா? ஒன்று. உன் வலியை தேவன் பார்க்கிறார். நீ ஒன்னா இருக்கிற மாதிரி தோன்றலாம். ஆனா உண்மையில் நீ ஒன்னா இல்லை. நீ அழுத ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். 2. கண்ணீர் சக்தி வாய்ந்த ஜெபம். சில நேரங்களில் நாம் பேச முடியாது. ஆனால் கண்ணீர் தானே பேசுகிறது. அந்த கண்ணீரை தேவன் புரிந்துகொள்கிறார். அது ஒரு ஜெபம் மாதிரி அவரை சென்றடைகிறது. 3. இந்த வலி நிரந்தரம் இல்லை. இப்போ உனக்கு இது முடிவில்லாத துன்பம் போல இருக்கும். ஆனா இது ஒரு காலம் மட்டும்தான். தேவன் அதை மாற்றும் நேரம் வரும். 4. கண்ணீருக்கு பிறகு சந்தோஷம். இன்று நீ அழுகிறாய். நாளை நீ சிரிப்பாய். இன்று உன் கதை வலி. நாளை அது சாட்சி ஆகும். 5. இந்த வார்த்தை உனக்காக தான். நீ இப்போ இந்த மெசேஜ் பார்க்கிறது சும்மா இல்ல. தேவன் உன்னிடம் பேசுகிறார். நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். இறுதி ஊக்கம். இப்போ நீ எவ்வளவு வலியில இருந்தாலும் இதை நினைச்சுக்கோ. உன் கண்ணீர் வீணாகாது, தேவன் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். யாரிடமும் சொல்ல முடியாத வலி உனக்கு இருக்கா? வெளியில் சிரிக்கிறாய், ஆனா உள்ளே உடைந்து போயிட்டியா? நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரையும் தேவன் பார்த்தார். அந்த கண்ணீர் வீணாகாது. அது ஜெபமா அவரிடம் சென்றுச்சு. இப்போ உனக்கு வலி தான் தெரியும். ஆனா தேவன் அதை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். 1. உன் வலியை தேவன் பார்க்கிறார். வாழ்க்கையில் சில வலி இருக்கிறது. அதை யாரிடமும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் நம்மை யாரும் புரிந்துகொள்ளவில்லை போல தோன்றும். அந்த நேரத்தில்தான் இந்த உண்மை முக்கியம். உன் வலியை தேவன் பார்க்கிறார். 1. நீ ஒன்னா இல்லை. உலகம் உன்னை கவனிக்காமல் போகலாம். நண்பர்கள் கூட புரியாமல் இருக்கலாம். ஆனா தேவன் மட்டும் உன் உள்ளம் எப்படி உடைந்திருக்கிறது என்று அறிந்திருக்கிறார். 2. தேவன் அனைத்தையும் காண்கிறார். நீ வெளியில் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா உள்ளே நீ எவ்வளவு வலியில இருக்கிறாய் என்று தேவன் முழுவதும் பார்க்கிறார். மறைந்த கண்ணீரையும் கூட அவர் கவனிக்கிறார். 3. உன் மௌனமும் அவருக்கு தெரியும். சில நேரங்களில் பேச முடியாது. ஜெபிக்க வார்த்தைகள் கூட வராது. அந்த மௌனத்தையும் தேவன் புரிந்துகொள்கிறார். உன் மனசின் சத்தம் அவருக்கு கேட்கிறது. 4. அவர் வெறும் பார்க்க மட்டும் இல்லை. தேவன் உன் வலியை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். அவர் வேலை செய்கிறார். உன் காயத்தை குணமாக்க, உன் பிரச்சனையை மாற்ற, உன் வாழ்க்கையை உயர்த்த. 5. வலிக்கு முடிவு இருக்கிறது. இப்போ நீ சந்திக்கும் துன்பம் நிரந்தரம் இல்லை. தேவன் பார்த்த அந்த வலியை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நீ இப்போ எவ்வளவு உடைந்து இருந்தாலும் இதை நினைச்சுக்கோ. நான் ஒன்னா இல்லை, என் வலியை தேவன் பார்க்கிறார். 2. கண்ணீர் சக்தி வாய்ந்த ஜெபம். எல்லா ஜெபமும் வார்த்தைகளால் மட்டுமே வராது. சில நேரங்களில் மனசு ரொம்ப வலிக்கும்போது வார்த்தைகள் கூட வராது, கண்ணீர் மட்டும் வரும். அந்த நேரத்தில் அந்த கண்ணீரே ஜெபமாக மாறுகிறது. 1. வார்த்தைகள் இல்லாத ஜெபம். நாம் சொல்ல முடியாத வலிகள் இருக்கிறது. எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா தேவன் உன் கண்ணீரின் அர்த்தத்தை புரிந்துகொள்கிறார். அது சிலெண்டான ஜெபம், ஆனா பவர்ஃபுல். 2. ஒவ்வொரு கண்ணீரையும் தேவன் கவனிக்கிறார். யாரும் பார்க்காமல் நீ அழுதிருக்கலாம். ஆனா ஒரு கண்ணீரும் வீணாகாது. தேவன் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்கிறார். அதை மதிக்கிறார். 3. கண்ணீர் நேரடியாக தேவனை சென்றடையும். வார்த்தைகள் தடுமாறலாம். ஆனா கண்ணீர் நேராக தேவனை தொடும். அது நம்ம மனசின் உண்மையான குரல். அதனால தான் கண்ணீர் ஜெபம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. 4. கண்ணீருக்கு பதில் வரும். நீ இப்போ அழுகிறாய். ஆனா அந்த கண்ணீர் வெறும் வலி இல்ல. அது விதை மாதிரி. நாளைக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். 5. துக்கம் சந்தோஷம். இன்று கண்ணீர், நாளை சிரிப்பு. இன்று வலி, நாளை சாட்சி. நீ இப்போ அழுதுட்டு இருந்தாலும் இதை மறந்துடாதே. என் கண்ணீர் வீணாகாது, அது தேவனை சென்றடையும் ஜெபம். 3. இந்த வலி நிரந்தரம் இல்லை. வாழ்க்கையில் சில நேரங்கள் ரொம்ப கடினமாக இருக்கும். அந்த வலி முடிவில்லாத மாதிரி தோன்றும். இது எப்போ முடியும் நு மனசு கேட்கும். அந்த நேரத்தில் நினைவில் வைக்க வேண்டிய உண்மை. இந்த வலி நிரந்தரம் இல்லை. 1. இது ஒரு காலம் மட்டும்தான். நீ சந்திக்கும் துன்பம் ஒரு நிலையா இல்ல. அது ஒரு ஃபேஸ் மட்டும். அது வந்த மாதிரி போய்விடும். 2. மழை எப்போதும் நீடிக்காது. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் ஒரு நேரத்தில் அது நின்றுவிடும். அதுபோல உன் வாழ்க்கையில் வந்த இந்த துன்பமும் முடியும். 3. தேவன் மாற்றும் நேரம் வருகிறது. இப்போ உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா தேவன் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சரியான நேரத்தில் அந்த வலியை மாற்றுவார். 4. வலிக்கு பிறகு வளர்ச்சி. நீ இப்போ அனுபவிக்கும் கஷ்டம்
உன்னை உடைக்க அல்ல. அது உன்னை பலமாகவும் நம்பிக்கையோடும் ஆக்குகிறது. 5. உன் கதை மாறப் போகிறது. இன்று உன் கதை வலியாய் இருக்கலாம். ஆனா நாளை அது சாட்சியாக மாறும். மக்கள் சொல்வார்கள், இவனோட வாழ்க்கை எப்படி மாறிச்சு. நீ இப்போ எவ்வளவு வலியில இருந்தாலும் இதை நினைச்சுக்கோ. இந்த வலி நிரந்தரம் இல்லை, நல்ல நாட்கள் வரப்போகிறது. 4. கண்ணீருக்கு பிறகு சந்தோஷம். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் அழ வேண்டும். காரணமே தெரியாமல் மனசு கனமாக இருக்கும். ஆனால் அந்த நிலை நிரந்தரம் இல்லை. ஏன்னா ஒரு உண்மை இருக்கு. கண்ணீருக்கு பிறகு சந்தோஷம் வரும். 1. மழைக்கு பிறகு வெயில். எவ்வளவு கடும் மழை பெய்தாலும் அதன் பிறகு வெயில் கண்டிப்பாக வரும். அதுபோல உன் வாழ்க்கையில் வந்த துக்கத்துக்கு பிறகு சந்தோஷம் கண்டிப்பாக வரும். 2. துக்கம் ஒரு காலம் மட்டும். இப்போ நீ அழுகிறாய். அது உன் வாழ்க்கையின் முழு கதையல்ல. அது ஒரு சாப்டர் மட்டும். நல்ல சாப்டர் இன்னும் வருது. 3. தேவன் கண்ணீரை மாற்றுவார். தேவன் உன் கண்ணீரை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் அதை வீணாக விடமாட்டார். அவர் செய்யப்போவது துக்கத்தை சந்தோஷமாக மாறுவது, வலியை ஆசீர்வாதமாக மாறுவது. 4. இன்று கண்ணீர், நாளை சிரிப்பு. இன்று நீ அழுகிறாய், நாளை நீ சிரிப்பாய். இன்று உன் மனசு உடைந்திருக்கலாம், நாளை அது நம்பிக்கையால் நிரம்பும். 5. உன் கதை சாட்சியாக மாறும். நீ கடந்து வரும் இந்த கஷ்டம் ஒரு நாள் உன் டெஸ்டமனி ஆகும். மக்கள் கேட்பார்கள், நீ எப்படி இந்த நிலையில இருந்து வந்த. அப்போ நீ சொல்வாய், தேவன் என்னை கைவிடல. இப்போ உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் இதை மறந்துடாதே. என் கண்ணீருக்கு பிறகு என் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். 5. வலிக்கு முடிவு இருக்கிறது. வாழ்க்கையில் சில வலி நம்மை முழுவதும் மூடிவிடும். இது எப்போ முடியும் மனசு கேட்கும். அந்த நேரத்தில் நினைவில் வைக்க வேண்டிய உண்மை, வலிக்கு முடிவு இருக்கிறது. 1. எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை. நீ இப்போ சந்திக்கும் பிரச்சனை அது எப்போதும் இப்படி இருக்காது. ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு காலவரம்பு இருக்கு. அது முடிவடையும் நாள் கண்டிப்பாக வரும். 2. இருள் முடிந்தால் வெளிச்சம் வரும். இரவு எவ்வளவு நீளமானாலும் காலையில் சூரியன் உதிக்கும். அதுபோல உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த இருளுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. 3. தேவன் முடிவை எழுதுகிறார். நீ பார்க்கிறதெல்லாம் வலி தான் இருக்கலாம். ஆனா தேவன் பின்னால வேலை செய்கிறார். அவர் உன் வாழ்க்கையில் சரியான முடிவை கொண்டு வருகிறார். 4. வலி வளர்ச்சிக்கு வழி. சில வலி நம்மை உடைக்க வராது, அது நம்மை உருவாக்க வருது. இன்று நீ அனுபவிக்கும் கஷ்டம் நாளை உன்னை பலமாக்கும். 5. முடிவுக்கு பிறகு புதிய ஆரம்பம். வலி முடிந்ததும் வாழ்க்கை நின்று விடாது, அது ஒரு புதிய ஆரம்பத்தை தரும். புதிய ஆசீர்வாதங்கள் திறக்கும். இப்போ நீ எவ்வளவு கஷ்டத்தில இருந்தாலும் இதை நினைச்சுக்கோ, இந்த வலிக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. நல்ல நாட்கள் வரப்போகிறது. இந்த வார்த்தை உனக்காக இருந்தா ஆமென் என்று காமெண்ட் பண்ணு. இன்னும் இப்படிப்பட்ட வீடியோக்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்பிக்கை விடாதே, தேவன் உன்னோட இருக்கிறார்.